பிரைஸ் லார்ட். சிலர் நாட்களை குறித்து கவனமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். சிலர் இந்த நாள் கடவுளுக்கு ரொம்ப உகந்த நாள், எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கினாலும் இல்லை எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் ஒரு சில நாட்களை குறித்து இதில் நம்ம கடவுளுக்கு பிரியமாய் செய்வோம்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் அது கான்ட்ராஸ்ட்டாக இன்னும் சிலர் இருக்காங்க. எப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா நாளுமே கடவுளால் உண்டாக்கப்படுகிற நாள் தான். கடவுள் காலைதோறும் புதிய கருவிலை கொடுக்குறாரு. அதனால் எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்ல நாள் தான். ஆனால் எதை செய்தாலும் நம்ம அப்பயே செய்வோம்னு சொல்லி தீர்மானம் எடுத்து செய்யலும் உண்டு. இதில் 2 கேட்டகரி இருக்கிறாங்க. இதில் 2 பேருமே கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு அவருக்கு உகந்ததை செய்வதற்காக தான் அவங்கவுங்களுக்கு புரிந்த மாதிரி அவங்கவுங்க தீர்மானத்தின்படி செய்கிறாங்களே தவிர இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதனால் இதில் ஒருத்தர் கிரேட்டு ஒருத்தர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ குற்றப்படுத்தவோ எந்த ஒரு காரியமும் இல்லை. அவங்கவுங்களுடைய விசுவாசத்தின்படி அவங்கவுங்க செய்யுங்க, அதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. என்னென்னா, கடவுளுடைய பேரை சொல்லிவிட்டு இந்த லென்த் சீசனில் நான் கடவுளுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், கடவுளுக்கு பிரியமாய் வாழ போகிறேன், அதனால் நான் என்னுடைய வேலைக்கு நான் போக மாட்டேன், என் வீட்டில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சோம்பேறிகளாய் தன்னுடைய பொறுப்பையும் தன்னுடைய கடமையும் தட்டி கழிப்பதற்காக கடவுள் பேரை யூஸ் பண்ணிவிட்டு இந்த நாள் அந்த நாள்னு சொல்லிட்டு யாராவது கடவுள் பேரை சொல்லி தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறுகிறாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக தவறு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வதும் அவசியம். அப்போது நம்ம கடவுளுடைய பேரை, நம்ம கடவுளுக்கு கொடுத்த விசுவாசத்தை ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 100% அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவர் பேரை சொல்லிவிட்டு நம்முடைய கடமையை செய்யாமல் நம்ம தட்டி கழிக்கிறோம்னு சொன்னால் அதை விட பெரிய குற்றமும் வேறு எதுவும் இல்லைன்றதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம எந்த நாளாக இருந்தாலும் சரி இல்லை குறிப்பிட்ட நாளாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டியதை கடவுளுக்கு உண்மையாய் நம்ம முழு மனசோட செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.